ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே நம்மேல் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய விருப்பம் என்னன்னா, நமக்கு ஒரு ஸ்தானத்தை தரணும். அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு ஸ்தலத்தை தர வேண்டும். நாம் சுதந்திரிக்க வேண்டிய பூமியை சுதந்திரித்து அதை ஆள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற கர்த்தர். அப்படிப்பட்ட ஆளுகை தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். ஹல்லேலூயா. அவர் சாதாரணமான அடைக்கலம் அல்ல. இன்றைக்கு ஒரு உயர் பதவியில் இருக்கிறவங்க நமக்கு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த வார்த்தை நமக்கு ஒரு பெரிய அடைக்கலமாக தோணும். ஆனால் கொஞ்ச நாள் போன உடனே அந்த வார்த்தை மறந்து போய்விடும் அவர்களுக்கு. நமக்கு மறக்காது, ஏன்னா நம்ம அவங்க தயவை நாடி நிற்போம். ஆனால் தெய்வாதி தேவன் நமக்கு ஒரு வார்த்தை கொடுப்பார் என்றால் அந்த வார்த்தையை நான் மறந்தாலும் நீங்கள் மறந்தாலும் நமக்காக மறவாது இருந்து அதை நிறைவேற்றுவதில் மிகுந்த கவனமுள்ளவராய், அந்த சுதந்திரத்தை நமக்கு வாங்கி கொடுக்கிறதுல மிகுந்த முனைப்புள்ளவராய் நம்மோடு கூட இருந்து செயல்படுகிற கர்த்தர் அவர். அவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல. அதனால்தான் தன்னுடைய பிள்ளைகள் எப்பொழுது சும்மா இருக்கிறத அவர் விரும்புகிறவரே அல்ல. சோம்பேறிகளாக இருப்பதையும் அவர் விரும்புகிறவர் அல்ல. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்கணும்னு விரும்புகிறாரு. ஏன்னா நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது பார்த்தீங்களா? அவர் என்ன சொல்வார்? நீ எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள். பெரிய மனுஷன்தான், எவ்வளோ பெரியவங்களாக இருக்கிறோம். ஆனால் எதை நமக்கு டீச்சர் ஆக்குறார் பார்த்தீங்களா? யாரை நமக்கு போதகராய் வைக்கிறார்? எறும்பு. சோம்பேறியே, நீ உனக்கு யார் தான் டீச்சராக இருக்க முடியும்? இந்த சின்ன எறும்பு தான் உனக்கு டீச்சர்னு சொல்கிறார் நம்ம அன்பின் தகப்பன், கருணையுள்ள தேவன். அந்த கர்த்தர் தலைமுறைகளை, நம்முடைய தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராய் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகமம் 7ஆம் அதிகாரத்தை நான் படித்து கொண்டிருந்தேன். முதல் வசனத்திலே கர்த்தர் என்னை நிறுத்தி வைத்தார். அந்த வசனத்தை பார்த்த உடனே அந்த வசனத்தின் வார்த்தைகள் என்னை அப்படியே கொள்ளை கொண்டது. பாருங்க, அழகான வார்த்தை. நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி, நீ எந்த தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சித்தமுள்ளவராய் உன்னை அழைத்து கொண்டு போகிறாரோ அதில் உன்னை பிரவேசிக்க பண்ணுகிறார். அவர் தம்முடைய பிரசன்னத்தை உன்னோடு கூட வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீ அந்த இடத்துக்குள்ள போய் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி சகல காரியத்தையும் நமக்கு அனுகூலமாய் செய்து முடிக்கிற தேவன். இதற்கு விரோதமாய் சத்துருக்கள் சகல தந்திரங்களை பண்ணலாம். சத்ருக்கை எப்பொழுதுமே நாம் எதை சுதந்திரிக்க வேண்டுமோ அதை சுதந்திரிக்க விடாதபடி தடை செய்கிறது தான். தடை செய்கிறவன் சத்ரு. கபடு செய்கிறவன், பொய்யாய் பேசுகிறவர்கள், உள்ளத்தில் கபடத்தோடு கூட நம்மிடத்தில் வந்து பேசுவாங்க. நம்மிடத்தில் நல்லா பேசி வெளியே போய் நம்மை தூற்றி திரிகிறவர்கள். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கை கோணலாய் போய்விடாதபடிக்கு தெளிந்த நீரோடையை போல போகும்படிக்கு தான் ஜீவ நதி பாய செய்கிறார். தேவ நதி பாய்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் தேவ நதியை பாய செய்கிற தேவன். நம்முடைய வழிகளை அவர் எப்படியெல்லாம் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நமக்கு நம்ம கூட இருந்து கற்றுக் கொடுக்கிறவர். இப்போ நம்ம சுதந்திரிக்க போகிற தேசத்தை நம்ம சுதந்திரிக்க நம்மை எப்பொழுது நம்ம கூட இருந்து நிரந்தர வெற்றிக்குள் நடத்துகிற கர்த்தர். நிரந்தர வெற்றி தான் நமக்கு. என்னென்றால் எப்பொழுதும் எவ்விடத்திலும் அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர். எப்பொழுதும் வெற்றி தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, எவ்விடத்திலும் வெற்றி. அப்போ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை உள்ள கொண்டு போயிட்டாரு. கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி இருக்கிறார். உன்னை பார்க்கிலும் அங்கே யார் இருக்கிறாங்க? உனக்கு ஒரு இடத்த கர்த்தர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல யார் இருக்கிறாங்கன்னா, ஜனம் பெருத்த கூட்டம், பெரிய கூட்டம், ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகள். அங்கே யார் இருக்கிறாங்க?
ஒரு ஜாதி 2 ஜாதி இல்லை, ஒரு ஜனக்கூட்டம் 2 ஜனக்கூட்டம் இல்லை, 7 ஜாதி கூட்டம். ஜாதி கூட்டம், ஒவ்வொரு ஜாதி கூட்டத்திற்கென்று ஒவ்வொரு தனி குணங்கள் இருக்கும்னு சொல்லி நம்ம நிறையா பார்த்துருக்குறோம் இல்லையா? கானானியர்க்கென்று ஒன்று இருக்கும், ஏத்தியர்க்கென்று ஒன்று குணாதிசயங்கள் இருக்கும். அப்போது அந்த அத்தனை 7 ஜாதி கூட்டத்தின் ஜனங்களை நமக்கு கீழ்ப்படுத்தும்படிக்கு தான் கர்த்தர் அங்கே நம்மை கொண்டு போகிறார். எப்படியாவது அவர்கள் அத்தனை பேரையும் ஜெயித்து அந்த இடத்தை நமக்கு சொந்தமாக்க கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார். தேவன் ஒரு இடத்திற்குள்ள நம்மை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார் என்றால் அது ஜனப்பெருக்கம் நிறைந்த இடமா இருக்கலாம், ஜாதி உயர்ந்த ஜாதியா இருக்கலாம், எதுவும் என் அப்பனுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அது நிற்கவே முடியாது. ஏனென்றால் அவர் நமக்கென்று வைத்திருக்கிற சுதந்திர பூமி அது. தன்னுடைய ஜனங்களுக்கென்று, இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று அந்த சுதந்திர பூமி அவர் வைத்ததுனால தான் அவர்களை உள்ளே பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். உள்ளே பிரவேசிக்க பண்ண அது எம்டியா இல்லை. அந்த இடம் யாரால நிரப்பப்பட்டிருக்கிறது? 7 பலத்த பெருத்த கூட்டமுள்ள ஜாதி. அப்படி அந்த ஜாதியை பார்த்து, அந்த ஜனக்கூட்டத்தை பார்த்து நம் பயந்து போகும்படிக்கு அவர் நம்மை தெரிந்தெடுக்கவில்லை. ஏனென்றால் அவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல், பயத்தின் ஆவி அவரால் கொடுக்கப்படவில்லை. அவர் அதை கொடுக்கவே இல்லை, அவர் கொடுக்க விரும்பலை, அவர் கொடுக்கவே மாட்டார். அவர் பயத்தின் நின்று நம்மை விடுவிக்கிற தேவன். பயத்தின் ஆவியை கொடாமல் தெளிந்த புத்தி. அப்போ தெளிந்த புத்தி ஒருவனுக்கு இருக்கும் என்றால் அவன் பயப்பட மாட்டான். எவ்வளோ கூட்டம், எவ்வளோ ஜனம், அதை பார்த்து அவன் பயப்படுவானா? இல்லையே. ஏன்னா அவனுக்கு ஒரு தெளிந்த புத்தி இருக்கிறது. அவன் யாரோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறான்? அவன் கிறிஸ்துவோடு கூட வாழ்கிறான். அவனுக்கு ஜனத்தை பார்த்து, கூட்டத்தை பார்த்து, பண பலத்தை பார்த்து, அரசியல் பலத்தை பார்த்து அவனுக்கு பயமே இருக்காது. ஹல்லேலூயா. ஏன்னா உள்ளே பிரவேசிக்க பண்ணி இருக்கிறவர் பலத்த தேவன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் ஜெயபலம் உள்ளவர். தொடர் வெற்றிகளை குவிக்கும்படிக்கே தன்னுடைய பிள்ளைகளை அவர் தெரிந்தெடுக்கிறார். தொடர் வெற்றி. ஒரு ஜாதியை ஜெயித்து அடுத்த ஜாதி, அடுத்த ஜாதியை ஜெயித்து அடுத்த ஜாதி, 7 பலத்த ஜாதிகள் நமக்கு முன்பாக துரத்தப்படும். இது தீர்க்க தரிசனமாக வார்த்தை. உங்களுக்கு முன்பாக பலத்த ஒரு சேனை நின்றது போல, ஒருவேளை நீங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலங்களாக இருக்கலாம், உங்கள் வீடாக இருக்கலாம், நீங்கள் சுதந்திரிக்க போகிற சுதந்திர பூமிக்கு விரோதமாய் ஜனங்கள் நின்று கொண்டு இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், அவைகள் எல்லாம் துரத்தப்படும். உன்னுடையது உன்னுடையதாய் மாறும். உனக்குரியது உனக்குரியது தான். அதை மற்றொருவன் சுதந்திரித்து போக கர்த்தர் விடமாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவன் உங்களை எப்படி செலக்ட் பண்ணியிருக்கிறாரு? அதே 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பரிசுத்த ஜனம்னா அவர் எப்படி பண்ணுறாருன்னா, பிரித்து எடுக்கப்பட்ட ஜனம். இவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் நம்மளை தனிப்பட்ட முறையில் அவர் தெரிந்தெடுத்தார். பரிசுத்த ஜனம்னா செலக்ட் பண்ணி கொண்டு வந்து தனக்கென்று கிளீன் பண்ணி, கிளன்ஸ்டு பீப்புள், சுத்திகரித்திருக்கிறார். தன்னுடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி அவர் நம்மை சுத்திகரித்த ஜனங்களாய் வைத்திருக்கிறார். பரிசுத்த ஜனம் என்று இந்த பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும், ஹல்லேலூயா, ஒட்டு மொத்த ஜாதி ஜன கூட்டத்தில் எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். இந்த தெரிந்து கொள்ளுதல் மிகவும் புனிதமானது. இந்த புனிதத்தை கெடுக்க நினைக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை அழிக்க, அவனுடைய தந்திரங்களை அழிக்க, அவனை மேற்கொள்ள, அந்த வல்லமைகளை எல்லாவற்றையும் ஜெயித்து ஜெயம் கொண்டவர்களை நாம் நிற்க வேண்டும், நம்மை நிறுத்த வேண்டும் என்பதில் அவர் நம்மோடு கூட இருந்து செயல்படுகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா உலகத்தில் எவ்வளவோ ஜனங்கள் இருக்காங்க, ஆனால் நம்மை அவர் தெரிந்தெடுத்தாரே, எத்தனை அன்பு அவருக்கு. நம்ம மேலே இருக்கிற அந்த அன்புக்கு அளவே இல்லை, அளவில்லாத அன்பு. சகல ஜனங்களிலும், இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து, இதோ நீ பெரிய ஆளு, உனக்கு நிறைய பணம் இருக்குது, உனக்கு அந்தஸ்து பெருக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி கர்த்தர் உன்னை தெரிந்தெடுக்கலை.
ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீங்க. உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு இழிவானவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். ஞானம் உள்ளவன் தான் பெரிய ஞானவான், அவன் வெட்கப்படணும்னா ஞானமே இல்லாத ஒரு முட்டாள கர்த்தர் தெரிந்தெடுப்பார். அல்லேலூயா. அவன் அதாவது உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு இழிவானவன், தள்ளப்பட்டவன், புறம்பாக்கப்பட்டவனை தேவன் தெரிந்தெடுக்கிறவர். அப்போ பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிலாம் ஆண்டவர் யாரையும் தெரிந்தெடுக்கலை. நம்ம சின்னவங்களாக இருந்தோம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நீ சின்னவனாக தான் இருந்திருக்கிற, நீ சிறுமைப்பட்டவளாக தான் இருந்திருக்கிற, நீ நொண்டியா இருந்த, நீ நடக்க முடியாமல் இருந்த, உனக்கு பார்வை இல்லாமல் இருந்துச்சு, உனக்கு குருட்டுத்தனம் இருந்தது. உன்னதான அவர் தெரிந்தெடுத்து உனக்கு பார்வையை கொடுத்தார், உன்னை நடக்க வைத்தார். ஏனென்றால் அவர் தெரிந்தெடுக்கிற அந்த அன்பு அது வேற லெவலுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் யாருமே அந்த அன்பு செலுத்த முடியாது. ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். என் கணவர் இறந்த பிறகு நான் அப்படியே சோஃபாவில் படுத்திருந்து ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன், ஆண்டவரே, நான் முழு நேர ஊழியத்திற்கென்று என்னை நான் ஒப்பு கொடுத்துருந்தேனப்பா, ஏன் இது நடந்தது, எதற்காக இது நடந்தது, எனக்கு இப்போவே நீங்கள் எழுப்பி கொடுங்க, நீங்கள் எழுப்பி கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் மிகவும் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார். அந்த தரிசனம் என்னவென்றால், ஒரு தேவதூதன் பொக்கையோடு கூட கீழே இறங்கி வந்தார். அந்த பொக்கையில் நிறைய பூக்கள் இருந்தது, ஆனால் ஒரு சில வாடின மலர்கள் இருந்தது. நான் ஆண்டவர் மேலே கோவப்பட்டு அப்படி நல்லா சண்டை போட்டுக்கிட்டு எனக்கு திருப்பி எழுப்பி கொடுங்க, திருப்பி எழுப்பி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ அந்த தேவதூதன் அந்த பொக்கையை கொடுக்கும்போது நான் ஒரு வாடி போன மலர் தான் எடுத்துக்கிட்டு அப்படி உட்கார்ந்துருக்கிறேன். அப்போது ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கலாமேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிற போது என் காதில் ஒரு சத்தம் கேட்டுச்சு. அவர் சொன்னார், நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப ஃபினான்ஷியலாக அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, அப்படியே ஒரு துடுக்கா அந்த தரிசனத்தில் பேசுகிறேன், நான் சகிச்சிருப்பேனே. மாம்சத்தில் பேசுவோம், நமக்கு தெரியாத நம்முடைய ஃபியூச்சரில் எப்படி இருக்குன்னு சொல்லி. அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர், சரியான டைமில் எல்லாவற்றையும் சரியாய் செய்து முடிக்கிற கர்த்தர். அந்த தரிசனம் முடிந்தது. அந்த சத்தம், அந்த அன்பு வெள்ளம், அந்த வார்த்தையின் அந்த அன்பு எப்படின்னா, அது இன்னும் எனக்கு சொல்ல தெரியலை. நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்படா, நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் சில காரியங்களை உன் அறிவுக்கு தெரியாமல் நான் மறைக்கிறேன். கர்த்தர் இவ்வளவு நல்ல தேவன். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனங்கள் மேல் அன்பு வைத்து அவர் நடத்துகிற சில பாதைகள் நமக்கு கடினமாக இருக்கலாம், ஆனால் அதை அவர் லகுவாக்கி கொடுத்தார். அதன் பின்பும் முழு நேர ஊழியத்தில் கர்த்தரை பக்குவப்படுத்தி பலப்படுத்தி தன்னுடைய வார்த்தைகளை கொடுக்க வைத்து பல இடங்களுக்கு கொண்டு போய் பல காரியங்களை செய்ய வைத்து கொண்டு இருக்கிறார். தேவன் இந்த நற்கிரியின் பாதையில் நடத்தி கொண்டு போவதற்கு, அவரை நற்கிரியை செய்வதற்கு நாம் தேவனுடைய செய்கையாய் மாறும்படி நம்மை நியமித்துள்ளார் என்றால் அதிலிருந்து நாம் தப்பி போக முடியாது. யோனா ஓடி போனான், விட்டாரா? ஒளித்து கொண்டான், விட்டாரா? அதனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் ஓடி போகவும் முடியாது, ஒளித்து கொள்ளவும் முடியாது. பிரியமான பிள்ளைகளே, அவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், நீ சுதந்திரிக்க போகிற பூமியில் உனக்கு முன்பாக நிற்கிற ஜனபெருத்த ஜாதிகளை நான் மிகுதியாய் அவர்களை உன்னை விட்டு விரட்டுவேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாமா? 2 சாமுவேலின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 8ஆம் அதிகாரத்தை எடுத்தால் அங்கே நம்ம தாவீதை பற்றி பார்க்கலாம். யாரை என்னென்ன எதிரிகளை அவர் எப்படி முறியடிக்கிறாருன்னு பாருங்களேன். சத்ருவை கொஞ்சம் கூட விட்டு வைக்கக்கூடாது, முற்றிலும் முறியடிக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். இதே உபாகமத்தில் கூட இன்னொரு வசனம் இருக்குது, நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். முதல்ல 2 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்க. 8ஆம் அதிகாரத்துக்கு எல்லாரும் வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. முதல் வசனம் பாருங்க. இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி மேக்தாத் அம்மாவை பிடித்து கொண்டான். தாவீது எங்கே போனாலும் அவர் என்ன பண்ணிடுறாரு? எதிரிகளை
முறியடிக்கிறதே அவர் வேலையே அதுதான். கொஞ்சம் கூட எதிரியை விட்டு வச்சுட்டா வரமாட்டார். அப்பேற்பட்ட அந்த வல்லமையை யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தார். ஏன்னா அதற்கு கீழெல்லாம் நீங்கள் படிக்கும்போது தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று அதே அதிகாரத்தில் 2 இடத்துல இருக்கும். அப்போ தாவீது போகும்போதெல்லாம் கூட இருந்த கர்த்தர் அவனை மேற்கொள்ளுகிற பலத்தை கொடுத்திருக்கிறார்னா, நம்மையும் சத்துருக்களை மேற்கொள்ளுகிற பலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கர்த்தர் கொடுக்கிற சூப்பரான ஒரு வேர்டு பாருங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமைகள், 1-2 வல்லமை இல்லைங்க, சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சேதப்படுத்த முடியாது. முதலாவது 12 பேரை செலக்ட் பண்றாரு. தனக்குள்ள இருக்கிற அத்தனை அதிகாரத்தையும் அவங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 70 பேரை செலக்ட் பண்றாரு. அவங்களுக்கும் அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தே அவர் நடத்துகிறார். முறியடிக்கணும், சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அதிகாரத்தை உள்ள வச்சுட்டாரு. தாவீதுக்குள்ளேயும் அந்த அதிகாரத்தை வச்சதுனால தான் ஃபர்ஸ்ட் பெலிஸ்தரை கீழ்ப்படுத்துகிறார். அப்போ முதலாவது சத்ருவை கீழ்ப்படுத்துகிற ஒரு பவர், சத்ருவை கீழ்ப்படுத்தினான். அப்போ நம்ம எல்லாருக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது. சத்ரு கீழ்ப்படுத்தப்படுகிறான். அதுக்கப்புறம் பாருங்க 2வது வசனத்தில் மோவாபியரை முறியடித்து, எல்லாரையும் எப்படி பண்றான்? முறியடிக்கிறான். அப்போ முறியடித்தல் என்பது திரும்ப அவர்கள் எழுந்திர முடியாதபடிக்கு, திரும்ப சத்ரு அதே வழியில் நம்மை மேற்கொள்ள முடியாதபடிக்கு முறியடிக்கிற ஒரு மகா பெரிய பலன். முறியடித்து அங்க பாருங்க அவர்களை தரை மட்டும் பணிய பண்ணுகிறான். ஹல்லேலூயா. அப்போ சத்ரு நம்மை பணிந்து கொள்ள வைக்கிற கர்த்தர். ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. மோசேக்கு வாக்கு கொடுத்தார். வாக்கு கொடுத்தவர் அவனை சும்மா விட்டாரா? அவன் காலபரியந்தமும் அவனுக்கு முன்பாக ஒருவனும் நிற்க முடியாதபடி தேவன் அவனை மேலோங்க செய்தார் அல்லவா? அப்போ முறியடிக்கும் பொழுது அதை கீழ்ப்படுத்துகிறோம், தரை மட்டும் தாழ்த்துகிறான். அடுத்தது அவனுக்கு கப்பம் கட்டுகிறவர்களானார்கள். இவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அடிமை மாதிரி தான் அவங்க வாழ்ந்தாங்க. யாரை அடிமைப்படுத்தலாம்னு நினச்சி அந்த இடத்துல இருந்தாங்க? வருகிறவங்களை அடிமைப்படுத்தலாம்னு நினச்சி இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் கூட இருந்ததுனால அதை முறியடிக்கிற பலத்தை கொடுத்து அதை நமக்கு கீழ்ப்படுத்துகிற வல்லமையை கொடுத்து அதை மேற்கொள்ள வைக்கிற மகாபலத்த சக்தியாய் நமக்குள்ள இருந்தவர் வெளிப்படுகிறார். அப்புறம் பாருங்க 3வது ரேகோபின் குமாரனாகிய ஆதாதேசர் என்னும் சோபாவின் ராஜா ஐபிராத்து நதியண்டையில் இருக்கிற சீமையை திரும்ப தன்வசமாக்கி கொள்ள வரும்பொழுது, அந்த இடத்த திருப்ப நம்ம பிடிச்சு கொள்ளலான்னு சொல்லி வரும்பொழுது அவனையும் முறியடிக்கிறார். யார? ஆதாதேசர் முறியடிச்சாச்சு. அப்படியே முறியடிச்சு அவனுடைய காலாட்கள், அவனுடைய குதிரை, அவனுடைய பலத்தை எல்லாம் இவன் உறிஞ்சி கொண்டான். இதை கேள்விப்பட்ட உடனே 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆதாதேசருடைய எல்லா இராணுவத்தையும் முறியடித்த செய்தியை ஆமாத்தின் ராஜாவாகிய தோயி கேட்ட பொழுது, ஒரு ராஜா முறியடிக்கப்பட்டதை இன்னொரு ராஜா கேட்கிறார். எதிரிக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்றால் நமக்கு விரோதமாக இருக்கிற எதிரியோடு சேர்ந்த அத்தனை பேரும் நமக்கு கீழாக்கப்படுவார்கள். ஒருவரையும் கர்த்தர் விடுகிறவர் அல்ல. ஏன்னா அவருடைய தயவு மகா பெரியது. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. அவர் பாரபட்சம் பார்க்காத தேவன். அவருடைய பிள்ளைகளாய் அவர் நம்மை தெரிந்தெடுத்தார் என்றால் பாரபட்சம் பார்க்கிறவரே அல்ல. பட்சபாதம் இல்லாமல் தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுவார். எதிரிகளை மேற்கொள்ளுகிறதான வல்லமை அவர் நமக்கு கொடுக்கிறவர். பாருங்க, அப்போ ஆதாதேச தோயின் மேல் எப்போது யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறான். அதனால தோயி யாரோட கனெக்ட் ஆயிட்டாரு? தாவீதோடு கூட கனெக்ட் ஆயிட்டார். இப்படி பலரை நம்மோடு கூட கனெக்ட் பண்ணுகிற கர்த்தர். நிறைய ஆத்துமாக்கள் நம்மோடு இணைந்து கொள்ளுவார்கள். கர்த்தர் நமக்கு செய்த ஒரு காரியத்தை அவங்க கேள்விப்பட்டா போதும், கேள்விப்பட்ட பலரும் நம்மோடு ஒட்டி கொள்ளத்தக்கதான வழிவகையை காண்பிக்கிற தேவன் அவர்.
ஏன்னா அவங்களுக்கு அந்த ஜெயம் தேவை, அவங்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறதுக்கு அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். பாருங்க, ராஜாவாகிய தாவீதின் சுக செய்தியை விசாரிக்கவும் அவன் ஆதாதேசரோடு யுத்தம் பண்ணி அவனை முறியடித்ததற்கான அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லவும், இப்படி அநேகர் வாழ்த்துதல் சொல்லும்படி வருவார்கள். காரணம் என்னன்னா, அதை நம்ம கீழ்ப்படுத்திட்டோம். நமக்கு முன்பாக நின்ற அந்த 7 ஜாதியார் ஜனம் பெருத்தவர்களை நம்ம கீழ்ப்படுத்திட்டோம்னா, 8ஆவதா ஒருத்தன் விசாரிக்க அதை பற்றி கேள்விப்படுவோம் பார்த்தீங்களா, ஓடி வருவான், நம்மிடத்தில் வாழ்த்துதல் சொல்வான், தானாக நம்மிடத்தில் இணைந்து கொள்ளுவான். அல்லேலூயா! அது டிவைன் கனெக்ஷனாய் மாறுகிறது. கர்த்தர் பரிசுத்தமுள்ள தொடர்பாய் அதை நமக்கு மாற்றி கொடுக்கிறார். இப்படி ஒவ்வொரு இடங்களாக இவன் முறியடித்து கொண்டே வருகிறான். இந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா அதுலேயும் நிறைய இருக்குது. நம்ம நிறைய நேரத்தில் பார்த்துருக்குறோம் இல்லையா? தாவீது சின்ன தாவீது தான் பெரிய கோலியாத்தை எவ்வளவு லகுவாய் முறியடித்தார். திரும்ப அவன் எழும்ப முடிஞ்சுதா? திரும்ப கோலியாத்தை எழும்ப முடிஞ்சுதா? ஒரே கல்லு தான், ஒரு கவன்களில் வீழ்த்திய தாவீது. இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு போதும். அந்த ஒரு வார்த்தையாகி அந்த கவன்கல்லை கொண்டு நமக்கு விரோதமாய் நிற்கிற எதிரிகளை லகுவாய் முறியடிக்க முடியும். சகல வல்லமைகள், எதிரி எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவனாக இருந்தாலும் சரி, அந்த சகல வல்லமைகளை கீழ்ப்படுத்துகிறதான அந்த பெரிய அதிகாரத்தை கொடுத்த அந்த தேவன் கொடுத்த அந்த வார்த்தையை அனுப்பினா போதும். அந்த வார்த்தை தான் போய் செய்ய வேண்டியதை செய்து முடித்து அது திரும்புகிறது. ஹல்லேலூயா! ஒரு நாளும் நம்மை மறவாத நேச, ஏன்னா நமக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திர பூமியை எப்படியாவது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்மோடு கூட இருக்கிறார். தாவீதோடு மாத்திரம்தான் இருப்பாரா? நம்மோடு கூட இருக்கிறார். தாவீது போன இடத்திலெல்லாம், நம்ம போயிற அதில் போட்டுக்கோங்க, கற்பகம் போன இடத்திலெல்லாம் கற்பகத்தோடு கர்த்தர் இருந்தார். உங்கள் பேரை போட்டு சொல்லுங்க. நீங்கள் போகிற இடத்துலெல்லாம், நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துலெல்லாம், நீங்கள் பேசிக்கொண்டு இருந்தீங்கன்னா அங்கேயும் கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் நடக்கும்போது உங்கள் கூட அவர் நடந்து வருகிறார். நீங்கள் படுக்கும்போது உங்கள் கூட அவரும் இருக்கிறார். அதனால தான் உங்கள் படுக்கையில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் படுக்கையில் யாரோடு பேசிக்கொண்டு இருக்கிறீங்க? தேவாதி தேவன் நம்மோடு கூட சம்பாஷிக்க விரும்புகிற கர்த்தர், அவரோடு கூட பேசிக்கொண்டிருக்க அவர் விரும்புகிறார். பாருங்க, அவர் விருப்பம் என்ன? நாம் அவரோடு கூட பேசணும். அதுதான் அவருடைய விருப்பம். அவர் நம்மோடு கூட பேசுகிறவர், அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர். சகல ஜனங்களை பார்க்கிலும் கொஞ்சமான ஜனம், ரொம்ப மோசமான ஜனம், வீழ்த்தப்பட்ட ஜனம், வெறுக்கப்பட்ட ஜனம், பணமே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி தள்ளப்பட்டவர்களை தெரிந்தெடுத்து தேவன் உயர்த்துகிறவர். தாவீது தள்ளப்பட்டு இருந்தார். தகப்பனால் தள்ளப்பட்ட தாவீதை தலைவனாக்கி மகிழ்ந்தார். தகப்பனால் எப்படி தள்ளப்பட்டார்? எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்து தீர்க்கதரிசி முன்பாக நிறுத்துகிறார். யாரெல்லாம் உன் பிள்ளைன்னு கேட்கும்போது தகப்பனார் ஒவ்வொருவரையா. ஆனால் தாவீதை மறந்தே போய்விட்டார் தகப்பனார். கர்த்தர் யாரை நினைவில் வைத்திருக்கிறார் என்பது உங்களை பெற்ற தகப்பனாருக்கோ தாயாருக்கோ தெரியாதுங்க. கர்த்தருடைய மனதில் இருக்கிற பிள்ளைகளை அவர் உயர்த்தி காண்பிக்கிறவர். தாவீதை உயர்த்தினார். தாவீதை முறியடிக்கத்தக்கதாக பழக்கப்படுத்தினார். பெரிய தேவனவர், தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற கர்த்தர், ஒருபோதும் மாறாதவராயிருந்து செயல்பட்டார் அல்லவா? அப்படிப்பட்ட அன்பின் தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட இருந்து மாறாதவராய் செயல்படுவார். அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா உமக்கு நன்றி. அப்பா, நீர் எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் சுதந்திரிக்க வேண்டிய பூமியில் எங்கள் பிரவேசிக்க பண்ணிட்டீங்கப்பா. எங்களுக்கு விரோதமாக இருக்கிற அத்தனை கிரியைகளையும் சக்திகளையும் கர்த்தர் அழிக்கிறீர். ஆண்டவரே, அவற்றை எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி கர்த்தர் எங்களை மேலாக நிற்க வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எடுக்கிற இந்த பெரிய ஜெயத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய ஜெயத்தை எங்களுக்கு கொடுக்கும்படிக்கே எங்களை வழி நடத்துகிறீர். அதற்குரிய வாசல்களை பல இடங்களில் கர்த்தர் எங்களுக்கு திறக்கிறீர். அதற்குரிய தயவுள்ள மனிதர்களை கர்த்தர் எங்களுக்கு எழுப்புகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம்.
தேவநாமம் எங்கள் மூலமாக எப்படியாவது மகிமைப்பட வேண்டும். இதை தவிர வேறொரு எண்ணமும் எங்களுக்கு இல்லை அப்பா. எங்களுக்கு ஒரு சுதந்திர பூமியை நீர் கொடுப்பீர் என்றால் அது ஆண்டவராய் இயேசுவின் நாமம் எழுதப்படும். யெகோவா தேவனின் நாமம் அதை கொண்டு மகிமைப்படுத்தப்படும். ஹல்லேலூயா. அப்படி நாங்கள் ஆண்டவரே அந்த இடங்களில் அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் தரிப்பித்து உம்முடைய நாமத்திற்காய் நாங்கள் நிற்போம் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. தாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஜெயம் எடுப்பீராக. எங்களுக்கு முன்பாக நிற்கிற அத்தனை கிரியைகளை, செய்வினை, பில்லிசோனியம், மாந்திரிகம், விக்கிரகத்தின் கிரியைகளை முறியடிக்கிறோம், மேற்கொள்ளுகிறோம். பெரிய காரியங்களை கர்த்தருக்கு என்று செய்வோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.